ஏனான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன ஒரு சாதாரண வேலைக்காரியாவ அவளை லைஃப்ல இருந்து தூக்கி போட்டுட்டு அடுத்து என்னன்னு யோசிக்காம எனக்கு கட்டி கொடுங்கன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பிச்சை கேட்டுட்டு வந்து நிக்கிற. அதையும் என்கிட்டே வந்து தைரியமா சொல்ற. மகேஷ், பார்வதி சொல்ற மாதிரி ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட போய் ஆனந்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டியா? ஆமா டாட். இந்த வீட்ல நீங்க 2 பேருமே என் ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட ஆனந்திய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கறத விட ஆனந்தி அப்பா கிட்ட கேட்கறது பெட்டர்னு தோணுச்சு. போன அதுக்கு என்ன இப்போ? உன் ஃபீலிங்ஸ்க்கு நாங்க மரியாதை கொடுக்கலையா? பெத்தவங்க நாங்க இருக்கும்போது நீ யாரோ ஒரு வார்டனை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டு வர. அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துற, குடிச்சிட்டு வந்து நிக்கிற. நீ செய்கிற ஒவ்வொன்னும் எங்களை எப்படி காயப்படுத்துதுன்னு உனக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட்டிருக்கியாடா? எப்ப பார்த்தாலும் ஆனந்தி ஆனந்தின்னு அலையிற. ஆமா, எனக்கு கௌரவம் எல்லாத்தையும் விட ஆனந்தி தான் முக்கியம். நீங்க இந்த விஷயத்துல உங்க ஸ்டேட்டஸ் தானே பெருசா பாக்குறீங்க. ஒரு அம்மாவா நீங்க ஆனந்தி விஷயத்துல எனக்கு அகைன்ஸ்டா இருக்கிறத விட வேற என்ன பண்றீங்க? உங்க கௌரவத்தை ஓரமா வச்சுட்டு என் அம்மாவா என்னைக்காவது ஒரு நாளாவது நடந்துக்கங்க, அப்புறம் என்ன கேள்வி கேளுங்க. மகேஷ், என்ன இது? அம்மா இப்ப என்ன தப்பா பேசிட்டா? அம்மாவா நடந்துக்க மாட்டேங்கிறான்னா என்ன சொல்ல வர நீ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. கொஞ்சம் கூட எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீ பண்றது ரொம்ப தப்பு மகேஷ். எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துற. அம்மாவும் நானும் நிம்மதி இல்லாம இருக்கோம். எப்பவுமே உன் பிரச்சனை தான் உனக்கு பிரச்சனையாவே இருக்குல்ல? இப்ப நாங்க உன்கிட்ட என்ன சொன்னாலும் உனக்கு எதிரா பேசுற மாதிரி தான் தோணும். உன்னை நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். நீ முதல்ல ரூமுக்கு போ. ஓ, இப்ப எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கும் போதே அவனை பத்திரமா உள்ள அனுப்பி வைக்கிறீங்க? நீ இப்ப அவன் கிட்ட சண்டை போடுறதால அவன் ஆனந்தியே வேண்டான்னு எல்லாம் சொல்லிட போறதில்ல பார்வதி. ஆனந்திய லவ் பண்ணலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவதான் வேணும்னு பிடிவாதமா இருக்கான். இந்த பிடிவாதம் ஒரு நாள்ல எல்லாம் சரியாயிடாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு. அவன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா? இவரும் அவனை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதா நினைச்சு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. என்ன அமைதியா இருக்க சொல்லிட்டு போறாரு? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வார்டன் தான் ஆண்டி. அவங்க சப்போர்ட்ல தான் மகேஷ் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். வார்டனுக்கு சப்போர்ட்டா தில்லி அங்கிளும் இருக்காங்க. என்ன சொல்ற மித்ரா? உங்க அங்கிள் வார்டனுக்கு சப்போர்ட்டா இருக்காரா? ஆமா ஆண்டி. நம்ம கம்பெனில வேலை செய்யற எல்லாரும் அந்த ஹாஸ்டல்ல தங்கறதுக்காக டயப் பண்ணிருக்காங்க. நானே அதனாலதான் அந்த ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். இப்போதைக்கு மகேஷ்க்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் அந்த வார்டன் மட்டும்தான். அவங்கள நீங்க மகேஷ் கிட்ட பேச விடாம தடுத்தா மட்டும் போதும். மகேஷ் உங்க வழிக்கு வந்துருவான். யாரு ஒரு ஹாஸ்டல் வார்டன் ஏன் குடும்பத்தை யாரு ஆளணும்னு முடிவெடுக்கிறாளா? இருக்கட்டும், அவளா நானு பாத்தறேன். இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எம்புட்டோ கஷ்டத்துல நீதே எனக்கு துணையா இருந்திருக்கிற. சொன்னல, என்னைய பொறுத்த வரைக்கும் எங்க கொலசாமி வெள்ளுகாப்புலி கருப்புசாமியும் நீயும் வேற வேற இல்ல.
என் வேதனைய புரிஞ்சு அன்பு அம்மா மனச மாத்தி என்னை ஏத்துக்க வச்சிட்ட. இதுக்கு நான் எம்புட்டு நன்றி சொன்னாலும் பத்தாது. அன்பு அம்மா மனச மாத்தின மாதிரி அப்பா அம்மா 2 பேரும் என்னையும் அன்பையும் ஏத்துக்கிடணும். அதுக்கு நீதான் கருணை காட்டணும். அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் அதை கொடு இதை கொடுன்னு எதையும் கேட்க மாட்டேன். நீ செஞ்ச நல்லதுக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்குதே நான் உன் முன்னாடி வருவேன். ஏய் என்னடி, எப்பவுமே காயத்ரி தான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உருகுவா. இப்ப நீயும் ஆரம்பிச்சுட்ட போலயே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவ உருக்கிறதுல என்னடி தப்பு? அவ வேணா மாதிரி அழகை யாருன்னு காமிச்சாச்சு. அன்பு அவங்க அம்மாவை ஓகே சொல்ல வச்சுட்டாரு. வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுறாருல்ல, அதான் உருகின்னு இருக்கா. அவ உருகிட்டு போகட்டும்டி, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. கிருஷ்ணர் மட்டுமா அவ லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணாரு? நாமளும் தானே ஹெல்ப் பண்ணோம். ம், அவருக்கு நன்றி சொல்றால, நமக்கு நன்றி சொல்றாளா? இன்னைக்கு அன்பு அம்மா இவளை ஏத்துக்கிட்டதுமே நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறா பாரு. அதுதான் எனக்கு காண்டாகுது. ஏய் ரஜினா, அப்படியெல்லாம் இல்லடி. தெரியுதுடி, உனக்கு எங்க மேல பாசமே இல்ல. அதான் இவதான் நம்மள மறந்துட்டானா? ஆளு கிடைச்சதுமே அன்பு அப்படியே தலைகீழா மாறிட்டாரு. அவங்க அம்மா ஓகே சொன்னத நம்ம கிட்ட சொல்லவே இல்ல பாரு. இன்னைக்கு இவங்க 2 பேரையும் ஒரு வழி ஆக்காம விடக்கூடாது. காயத்ரி, அன்பு கால் பண்ணு. வேணாடி வேணாடி காயத்ரி, இரு விடு ரஜினா. நீ கால் பண்ணு காயத்ரி. வேணா காயத்ரி, சொன்னா கேளு காயத்ரி. வேணான்னு சொல்லியும் எதுக்கடி போன் போடுற? 2 பேரும் என்கிட்ட கூட சொல்லலையே. எனக்கு ரொம்ப வருத்தம். நான் கேட்காம விட மாட்டேன். ஏய் வேணா ஆண்டி, அவர் பாவண்டி, சொன்னா கேளுங்கடி. ஏய், இந்த சினிங்கிறதுல இங்க வேலைக்கு ஆகாது. காயத்ரி, நீ கால் பண்ணு. ஏய் வேணா ரஜினா, சொன்னா கேளு. காயத்ரி எதுக்கு கால் பண்றாங்க? சொல்லுங்க காயத்ரி. நான் ரெஜினா பேசுறேன் அன்பு. ஆ சொல்லுங்க ரஜினா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல அன்பு. ஆமா ஆமா, நானும் தான் எதிர்பார்க்கல. நானா? நான் என்ன பண்ணேன்? அன்பு நீங்க போ. என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? அதையும் நாங்க தான் சொல்லணுமா? இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ப்ளீஸ். உங்க அம்மா உங்க லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு நீங்க எங்க கிட்ட சொல்லவே